வணக்கம். சித்தகேட் உணவிலிருந்து மருந்து உணவு. மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ், இதை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத கூட அந்த காலத்தில் சித்தர்கள் கரெக்டாக சொல்லிக்கிட்டே வராங்க. மனம் அழுத்தம் அப்படிங்கிறப்போ இப்போ ஸ்ட்ரெஸ் நம்மளும் எடுத்துக்கிறோம். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, மன அழுத்தமும் இருக்குது. இது எண்ணங்களால் வர்றது. எண்ணங்கள் அடுத்தது முக்கியமாக நம்ம இந்த எண்ணங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஏமாற்றம் வரும்போது இந்த எண்ணங்கள் மாறுபடும். அப்போ தான் நமக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அடுத்தது நம்ம உணவாலையும் நம்ம பழக்க வழக்கத்தாலையும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையாலையும் என்வைரன்மெண்ட்டாலையும் இந்த மன அழுத்தம் ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடல் சூடாகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வாழ்வியல் முறையில் மாற்றம், நம்ம இருக்கிற சூழ்நிலை, இது மூணுமே நம்ம உடல் சூட்டை கூடவோ குறைக்கவோ செய்யும். இந்த உடல் சூடு கூடும்போது தலையில பாரம் அதிகமாகும். கபாலம்ங்கிறது நம்ம தலையில பிரதானம் இல்லையா? இந்த தலையில உள்ள சூடு அதிகமாகும் போது, உடல் சூடும் அதிகமாகும் போது நம்மளோட மன அழுத்தம் அதிகமாகும். ஸோ எண்ணங்கள், மனத்தில் உள்ள எண்ணங்கள் எல்லாமே தப்பா யோசிக்கும் போது நமக்கு மன அழுத்தம் இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த உடல் சூட்டை நம்ம சாப்பாட்டாலையும் குறைக்க முடியும். ஏன்னா எதுனாலும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா? சாப்பிட்றதால வருது, நம்ம உடல் சுற்றி இருக்கிற சூழ்நிலையால் வருது, நம்ம வாழ்வியல் முறையால் வருது. இந்த மூணுமே நம்ம கொஞ்சம் மாற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த உடல் சூட்டையும் கபாலத்தில் மண்டையில் இருக்கிற சூடையும் நல்லாவே குறைச்சி நம்ம மனத்தில் உள்ள எண்ணங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். முதல்ல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத சித்தர்கள் இந்த மறைமுகமாக மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கிட்டத்தட்ட இதை கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு படி போய் இந்த தலை சூட்டை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டே வராங்க. இப்போ எப்போதும் சொல்கிறதாங்க, ஆயில் பாத் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல இது வரைக்கும் ஆயில் பாத் எடுக்கல அப்படின்னா சித்த மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் அதுக்குன்னே ஒரு சில தைலங்கள் இருக்குது. அதை தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆயில் பாத் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது சாதாரண தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து நம்ம ஆயில் பாத் எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ் முற்றிலுமாக குறைஞ்சிட்டு வரும். அப்படின்னா முதல்ல ஆயில் பாத் எடுக்கும் போது இதை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நல்லா தேய்ச்சி குளிச்சா குணமாயிடும். அடுத்தது இல்லைன்னா சுக்கு தைலம் சொல்கிறேன். சுக்கு தைலத்தை சுக்கை கொஞ்சம் அரைச்சி கூட சுக்கு தைலமும் சித்த மருத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே செய்யணும் அப்படின்னா சுக்கை கொஞ்சம் அரைச்சிட்டு உச்சி குளிர அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெந்தயக்கீரையை எங்கேயாவது கிடச்சிருந்தா, இல்லைன்னா கீழே நெல்லிக்கீரை எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா அதை ரெண்டுத்தையுமே தனித்தனியாக இது ஒரு வாரம் நல்லாவே அரைச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அதே மாதிரி ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் டையாக கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் மருதாணி இலைகளை நல்லா அரைச்சி அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது கபாலத்தில் உள்ள ஃபுல் சூடும் நல்லாவே குறைஞ்சிடும். அதனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம தலைக்கு குளிக்கும் போது அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத உடம்பு ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் எல்லாமே நீங்கி நம்ம மூச்சு சுவாச பயிற்சியும் செய்யாமே நம்ம மூச்சும் சீராக அமையும். நல்ல இரவு தூக்கம் வரும். இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா உடல் சூடு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஆயில் பாத் எடுக்கும் போது உடல் சூட்டை கிளப்பி விடும். அதுதான் உண்மை. அதை தணிக்கிறதுக்காக தான் தொடர்ந்து குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா உடல் சூடு நல்லாவே குணமாகிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய திராட்சை பழம் எடுத்துக்கலாம், நிறைய மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், நல்லா கமலா ஆரஞ்சு சொல்கிறோம், நல்லா கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிகளில் நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் அனைத்துமே எடுத்துக்கலாம். நிறைய கீரைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்கிற கிழங்கு நிறையவே எடுத்துக்கலாம். இது மாதிரி உணவில் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் செஞ்சுட்டே வரணும். மில்லட்ஸை கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா மில்லட்ஸ் நமக்கு எப்போதும் சிறுதானியங்கள் உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடியது. அதனால நமக்கு சாதாரண அரிசி சோறு மிகுந்த பயனளிக்கும். பருப்பு வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். தேங்காய் பால், கண்டிப்பாக தேங்காய் பால் நம்ம உடல் சூட்டை நல்லாவே குறைக்கும். மனம் எண்ணங்களையும் நல்லாவே அதாவது என்ன சொல்கிறது நல்லா சீராக அமைச்சு கொடுக்கும். தேங்காய் பால் சாப்பிடும் போதும் நல்ல தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. காலையில் ஃபுல்லாக தேங்காய் பால் போட்ட எது இடியாப்பமும் சரி, ஆப்பமும் சரி, இல்லை தேங்காய் பால் போட்ட ஏதாவது சாதமும் சரி, தேங்காய் பால் ஊற்றி கலர்ன பூண்டு கஞ்சி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிடும்போது அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு நல்ல உண்டை மயக்கம்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கி நல்ல தூக்கம் வரும். அது எல்லாமே உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விளக்கெண்ணெயை உச்சந்தலையில் தடவுறது, தொப்புளை சுற்றி 1 சென்டிமீட்டருக்கு தடவுறது, அப்புறம் காலோட கட்டை விரல்ல விளக்கெண்ணெயை கொஞ்சம் தடவிக்கிறது, இது எல்லாமே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. மன அழுத்தத்தை இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் முறையிலையும் குறைக்கலாம், சாப்பாட்டுலேயும் குறைக்கலாம். நம்ம சூழ்நிலை எப்படி மாற்றம் அமைக்கிறது அப்படிங்கிறது நம்மளை பொறுத்து இருக்குது. நம்ம இருக்கிற சூழ்நிலை, நமக்கு பிடித்தவங்களோட பழகிறது, அவங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்க நமக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க பேசுறது, நம்மளும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுறது, மற்ற எந்த பிரச்சனைகளையும் தள்ளி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட மன அழுத்தம்
முற்றிலுமாக குறைந்து மன அழுத்தத்தால் வர அடுத்தடுத்த பிரச்சனைகள் நோய்கள் நமக்கு வராமல் தடுத்துக்கலாம். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.